ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அ நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேல் ரத்னால நம்ம மனு பார்க்கரோட நேம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த லிஸ்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆர்பிஐ கஹதா ஹேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடி ப்ரூஃப்லாம் வெரிஃபிகேஷனுக்கு குடுங்க. எல்லாரும் ஐடி ப்ரூஃப் கேட்டு வாங்கி பிசினஸ் பண்ணுங்க. அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணும்போது, அதுல வேற ஏதாவது பேப்பர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர வைங்க. இப்போ ஃபெயில்டு டிரான்சாக்ஷனா இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிலிம் மேக்கர் ஷியாம் பெனிகால் அவர் வந்து இறந்துட்டாருங்க. அவருக்கு அரசு மரியாதையோட அவர வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட படம் ஃபேமஸான படம் பார்த்தீங்கன்னா, அன்கூர், மண்டி, நிஷாந்த், ஜுன்னூன். ஸோ நம்ம கேரளா பக்கத்துல இருக்க மூணாறு வந்து மைனஸ் டிகிரில போயிருச்சு. 0 டிகிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலயே கோல்டஸ்ட் இந்த வின்டர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் அண்ட் சீக். ஸோ எலக்ஷன் ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அத விட்டுட்டு ஒரு சில விஷயங்கள மூடி மறைச்சீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட எக்ஸ்பிளனேஷன இதுல குடுத்துருக்காங்க. ஸோ யுஎஸ்ஏல குடுத்த தீர்ப்பு வந்து திரும்பி இந்தியால அந்த பெகசஸ் இன்வெஸ்டிகேஷன ஓப்பன் பண்ணிருக்கு. பெகசஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது என்னன்னா, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ்ல ஒரு ஸ்பைவேர், ஒரு ஒட்டு கேட்கும் கருவிய, ஒரு சாஃப்ட்வேர யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதிகமா பேசப்படுற குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. அப்ப குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல குடுத்துருக்காங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ன்றது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ பேஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க்குங்க. இந்த நெட்வொர்க்க வந்து கியூபிட்ஸ் அப்படின்ற ஒரு இப்போ எப்படி அணு தான் பேசிக், ஆட்டம் அப்படின்றது ஒரு பேசிக் அப்படின்ற மாரி இதுல கியூபிட்ஸ்ன்றது பேசிக். இது ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுல ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னா, ஷார்ஸ் அல்காரிதம் ஒண்ணு, அடுத்து கூகுளோட சைக்காமோர் அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து குவாண்டம் சிப்பு வில்லோ. ஸோ இந்த குவாண்டம் சிப் வில்லோ மூலமா எரர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுல கியூபிட்ஸ ஸ்டேபிளா வச்சுக்கிறது தான் இதுல இருக்கிற பிரச்சனையேவும். ஸோ இந்தியாவோட நேஷனல் குவாண்டம் மிஷன் அது வந்து நெறைய எஃபோர்ட்ஸ் போட்டு இதுல இன்னமும் ஆராய்ச்சி நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நம்மளோட எலக்ஷன் ரூல்ஸ்ல ஒரு சின்ன அமெண்ட்மென்ட் வந்திருக்கு. என்னன்னா, பப்ளிக் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எலக்ஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, நம்ம வந்து அத ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்திருக்கு. பட் இது வந்து ரொம்ப ஒரு டிபேட்ட கொண்டு வந்திருக்கு. ஒரு பட்டிமன்றத்த கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்னையோட வேர்ட் வந்து ப்ரோக்ளிவிட்டி. ப்ரோக்ளிவிட்டினா டு டூ சம்திங் ரெகுலர்லி. அதாவது கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது. ஸோ த டெண்டன்சி டு டூ இல்ல சூஸ். ஸோ மணிப்பூர் கவர்னரா அஜய் பல்லா அவங்கள வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸுக்கு ஜட்ஜா ராமசுப்ரமணியன் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஐஎம் ராய்ப்பூர் மட்டுங்க கேட் ஸ்கோர வச்சு தனியா கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வச்சு தனியா எடுத்துக்குவாங்க. நவ் இட் இஸ் டைம் டு எக்ஸ்கோரியேட் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ புல்லட்டின். ஸோ இன்ஃப்ளேஷன நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ண வேண்டியதுக்கு வந்துட்டோம். ஹோண்டாவும், நிசானும் சேர்றாங்க. இன்டகிரேட் பண்றாங்க. கம்பைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இன்டகிரேஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தா அவங்களோட ரேட்டிங் வந்து ரொம்ப பாசிட்டிவா மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட நியூஸ் முடிஞ்சிச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.